நம்முடைய சிறுநீரகங்கள் ரெண்டுக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பேராமீட்டர், ஒரு இண்டிகேட்டர். கிரியேட்டின் அளவு 0.6 to 1 இருக்கணும். இதுதான் நார்மல். நீங்கள் என்ன தான் உணவு சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் கிட்னி அந்த நீரை வெளியேற்றுறது, உப்புச்சத்துக்களெல்லாம் வெளியேற்றுறது, புரதத்திலிருந்து வர இந்த கழிவுப் பொருளை வெளியேற்றுறது, அதான் கிரியேட்டினின் எல்லாம் வெளியேற்றுறது. அதெல்லாம் கரெக்டாக செய்துக்கிட்டே இருக்கும். 2 கிட்னியும் நல்லா இருக்குன்னா அல்லது ஒரு கிட்னியாவது நல்லா இருக்குது அப்படின்னா கிரியேட்டின் 1க்கு கீழே மெயின்டைன் ஆகும். 0.6 to 1 அது நார்மல். 1.2 அப்படி கூட சில சமயங்கள் இன்ஃபெக்ஷன் வரும்போது வரலாம். ஒரு கிருமி தொற்று வந்தேன்னா ஒரு கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் கிரியேட்டின் 1.4 அப்படி கூட போகலாம். ஆனால் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆன பிறகு திரும்ப 1 பக்கத்தில் வந்துடணும். அப்போ தான் நார்மல். இல்லை மேலே நிற்கிது 1.3 1.4னாலே நம்ம எனக்கு கொஞ்சம் தானே கூட இருக்குன்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. அங்கே கிட்னியில் 70% செயலிழந்து போன பிறகு தான் இந்த கிரியேட்டின் கூட ஆரம்பிக்கும். அதனால் கிரியேட்டின் லெவலை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, அதுக்கு வேறு கேல்குலேஷன்லாம் இருக்குது. ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம், குளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு. அது எத்தனை பெர்சன்டேஜ்? நார்மலாக இருக்க வேண்டியது 100%, நார்மலாக ஒரு 50% 60% இருக்கணும். இது ஜிஎஃப்ஆர் 30% 20% இப்படிலாம் இருக்கும். இந்த கிரியாட்டின் 1.3 வரும்போதே அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் சிம்பிளாக இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் கூட இருந்தாலுமே சிறுநீரகத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும், மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். எடுத்து பார்த்து கிட்னி சுருங்கி இருக்கா, நார்மல் சைஸில் இருக்கா, மற்ற ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை ஹைப்பர் டென்ஷன் சிலருக்கு சிவியராக இருக்கும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, டயபெட்டிஸ் இருந்தால் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சா அந்த கிரியேட்டின் ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ரொம்ப ப்ரோட்டீன் எடுத்துக்கூடாது. மட்டன், சிக்கன் அந்த மாதிரி ப்ரோட்டீன் டயட் நிறைய எடுக்காமல் அதெல்லாம் குறைச்சி பொட்டாசியம் உள்ள உணவுகளும் எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த காய்கறிகளை லீச் பண்ணிடணும். அதாவது கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, காய்கறிகளை அதை வடிகட்டிட்டு அப்புறம் மசாலா போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். பழங்களும் சில கொய்யாப்பழங்கள், மாதுளம்பழங்கள், 1-2 பழங்கள் சாப்பிடலாமே தவிர வாழைப்பழம்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. பொட்டாசியம் ரிச்சு. அதனால் பொட்டாசியம் டாக்ஸிக்கு, ஹார்ட்டுக்கு. ஹைப்பர் கலிமியா வந்தாலும் அது ஹார்ட்டுக்கு அரித்திமியாலாம் வரும். அரித்திமியானா அதனுடைய துடிப்பே மாறும். அது கிட்னியை பொறுத்தளவில் 1.6 to 1 நார்மல். 1.3 1.5 அப்படி இருந்தாலே கொஞ்சம் தான் நார்மலாக இருக்குன்னு நினைக்க முடியாது, டேஞ்சர் இருக்கலாம். அதை பார்த்துக்கணும். 2 கிட்னியும் பழுதானா தான், 2 கிட்னியும் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்தால் தான் கிரியேட்டின் கூடும். கிரியேட்டின் கூடுது அப்படின்னாலே 2 கிட்னியும் சரியான அளவுக்கு வேலை செய்யலைன்னு அர்த்தம். அதனால் அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்லாம் பார்த்து முதல்லையே ப்ரிவென்டிவாக அதை மேற்கொண்டு டேமேஜ் ஆகாமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்துக்கணும். ஷூ போட்டு நடக்கிறது ஏன்னா பிளான்டார் ஆர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் காலில் பாருங்கள், இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அது நீங்கள் சப்பானி மாதிரி நடந்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயின் ஆகும், கொஞ்சம் கஷ்டப்படும். அது நீங்கள் ஷூவும் அப்படி தான் இருக்கும், அந்த ஆர்ச் வச்சு தான் செய்திருப்பாங்க. அப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக காலை கரெக்டான அளவுக்கு ஷூ போட்டு நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா அந்த ஸ்பீடே வேறு மாதிரி இருக்கும். கால் மசில்ஸ் அந்த இன்ட்ராஷியனி உள்ள சின்ன மசில்ஸ்னால் ஸ்ட்ரெயின் ஆகாது, கஷ்டப்படாது. இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகும். அதுவும் போக நடக்கிறதுல பாதி பேர் சர்க்கரை நோயாளிகளாக இருப்போம். சிலர் கலட்டி விட்டுட்டு அவங்க பாட்டில் நடக்கிறாங்க. காலில் மதப்பு இருக்கும். எங்கேயாவது ஒரு சின்ன கல் அல்லது ஏதாவது ஒரு சின்ன பின்னு எங்கேயாவது அங்கே தான் எல்லாம் கொண்டாடுறாங்களே, பர்த்டே எல்லாம் பார்க்கில் தான் கொண்டாடுறாங்க. அந்த ஸ்டாப்லர் பின்ன அப்படி கடிச்சு தூக்கி போட்டிருப்பான், அது காலில் குத்திக்கிடும், தெரியாது. பிறகு 2 நாள் 3 நாள் கழித்த பிறகு வீட்டுக்குள்ளே நடந்து போகும்போது குங்குமம் போட்டு வச்ச மாதிரி இருக்கும். அப்பா என்னப்பா நீங்கள் நடந்து போகிறவங்களாம் இப்படி இருக்குன்னு காலை பார்த்தா அங்கே உள்ள வரைக்கும் எல்லாம் அழுகி போயிருக்கும். அதனால் கால் பாதுகாப்பு முதல்ல முக்கியம். 2வது ஹைட்ரேஷன், தண்ணி நல்லா குடிச்சிட்டு போகிறது. அதனால் அந்த பிளான்டார் ஆர்ச் ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு காலில் கஷ்டம் இருக்காது. கால் பாதுகாப்பு முதல்ல முக்கியம். கரெக்டான அளவு உள்ள ஷூ போடணும். ஷூ வாங்க போகும்போது சாயங்காலம் போங்க கடைக்கு. ஏன்னா காலையில் இருக்கிற அளவுக்கும் சாயங்காலம் இருக்கிற அளவுக்கும் கால் ஒரு அரை பாயிண்ட் கூடும். காலையில் வாங்கிட்டு சாயந்தரம் போட்டிங்கன்னா ஃபிட் ஆகாது. அங்கே போட்டு
பார்த்து நடந்துட்டு அப்புறமா சரி நடக்கட்டும்னு வாங்க. அதனால் ஷூ கரெக்டான ஷூ வாங்கிங்க. அது ரொம்ப பெரிய 3000 4000 அப்படி வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த 1000 ரூபா பக்கத்தில் இருக்க ஷூ போட்டாலே போதும். அதே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வரும், தாராளமாக வரும். அதை கழுவி கூட போடலாம், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஷூ கெட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த ஃபிட் ஆகிற மாதிரி காலில் மாட்டிட்டு செருப்பு மாதிரி நம்ம மாட்டிட்டு நடக்கிற மாதிரி ஷூ இருந்தாலும் நல்லது தான். செருப்பு போட்டு நடக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த கால் பெருவிரலும் அடுத்த விரலும் இப்படி பிடிச்சி போகும். ஏன்னா உடலில் ஒரு இது இருக்கும், அதை பிடிச்சிட்டு போகும். இல்லை சர்க்கரை நோயாளி அந்த பிடிக்கிற அந்த பாயிண்ட் இல்லாமல் வச்சுருக்கான்னு வைங்களேன், சும்மா ஜஸ்ட் மாட்டிக்கிட்டு தானே நான் போகிறேன்பீங்க. செருப்பு கலண்டு எங்கேயோ போகும், நீங்கள் உங்கள் பாட்டில் போயிட்டுருப்பீங்க. ஏன்னா காலில் மதப்பு இருக்கும், தெரியாது. செருப்பு நம்ம கூட வராது. போடா நீ வேலையை பார்த்துட்டு போடான்னு அது பாட்டில் அங்கெங்கேயே போகும், நம்ம எங்கேயே போகணும். டாக்டர் கலண்டு ஓடுது டாக்டர் செருப்பும்பாங்க. அந்த சூரியன் மறைய மாட்டேங்கி அப்படிங்கிறாருல, அது என்ன கலக்கம் படுத்து தட்டிடலாம். இது காலுக்குள்ளே இருந்துக்கிட்டு நமக்கு கேட்கலாம், என்ன பண்ண முடியும்? அது மரியாதை கிடையாது. அதனால் ஷூ போட்டு நடக்கிறது தான் பெஸ்ட்டு. மற்ற வெறுங்காலில் நடக்கலாம், 8 போட்டு நடக்கலாம், 9 போட்டு நடக்கலாம், தரையில் நடக்கலாம், எங்கே வேணாலும் நடக்கலாம். கால் பாதுகாப்பு முக்கியம் இல்லை. 100க்கு 80 பேர் நடக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கும், அப்புறம்தான் நடக்க வருவாங்க. அதனால் கண்டிப்பாக கால் பாதுகாப்பு முக்கியம். காலை நீங்கள் ஷூ போடுறது பெஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க சார், லான்ச் பண்ணுறாங்க. அது பேசல் இன்சுலின் தான். அது நான் சொன்னேன் ஏற்கனவே, எனக்கு விளக்கம் இருக்குது, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, நான் பழக்கம் சொல்லியிருக்கேன். பேசல் இன்சுலின் அந்த ஃபுட் ரிலேட்டட் உணவு சாப்பிட்ட உடனே மேலே ஏறுது இல்லையா, அந்த சுகரை கட்டுப்படுத்தாது. ஆனால் பேசல் இன்சுலின் மட்டும் குறைபாடு இருக்குது, ஃபாஸ்டிங்கே கூட இருக்குது அப்படின்னா அவங்க போடலாம். அது ஒரு இன்ஜெக்ஷன் 70 யூனிட் போட சொல்கிறான். டெய்லி ஒரு 10 யூனிட்டுக்கு பதிலாக 70 யூனிட்டை மொத்தமாக போடுங்கிறான். 7 நாளைக்கு மொத்தமாக சேர்த்து சாப்பிட முடியுமா? ஒரு நாளைக்கு 3 இட்லி சாப்பிடணும்னா 7 3 21 இட்லி ஒரே நேரமாக சாப்பிட்றேன். அது என்ன கதை? அதனால் அது ப்ராக்டிக்கலாக எனக்கு அது ஒத்துக்கலை. அது இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது, அப்படி தான் சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு, சின்ன சின்ன விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு, எங்களுக்கே சொல்கிறது இப்போ தான் சொல்கிறான். நான் பாதி பேரை பார்க்க மாட்டேன், ஆனால் இப்போ தான் சொல்கிறேன். இந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறோம், அடுத்த வாரம் லான்ச் மீட்டிங் வச்சுருக்கோன்ட்டு. என்ன வேணாலும் பண்ணிட்டு போவோம். இப்போ இருக்க மருந்துகளே நல்ல மருந்துகள் இருக்குது. முக்கியமான மருந்து வாக்கிங். அடுத்தால கொஞ்சம் டயட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல், அவ்வளோதான். வேறு என்ன பெரிய மாவு பொருளை கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கணும், இவ்வளோதான். அவ்வளோதான். இதை உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாவு பொருளை குறைச்சிக்கணும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். காய்கறியே வாங்கிறது இல்லை, வெறும் மாவை போட்டு அரைச்சி உள்ளே போட்டுட்டு எனக்கு சுகர் குறைய மாட்டேங்க அந்த வார்த்தை பேசக்கூடாது. அதனால் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு பழகுங்க, மாவு பொருளை குறைங்க. நமக்கு தேவையில்லாமல் நிறையா மாவு பொருளை சாப்பிட்டு அவ்வளோ ட்ரைக்ளிசரைடாக மாதிரி நேராக போய் லிவரில் போய் உட்காந்துக்கிடும். நிறையா அந்த கொழுப்பு உடைச்ச கிடா மாதிரி பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி எல்லாம் கொழுப்பு. நேற்று ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுது, எனக்கு கொஞ்சம் முட்டு வலியும் இருக்குது, எனக்கு கொஞ்சம் எல்லாம் பார்க்கணும், கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னுச்சு. சுகரை பார்த்தா 240 இருக்குது, தெரியாமலே 240 சுகர் வந்துருக்கு. சரிம்மா நீ வெயிட்டை பார்த்துட்டு வா அப்படின்னா 111 கிலோ நாமம் போட்ட மாதிரி. சரி ஹைட்டு பாரு அப்படின்னா 54 சென்டிமீட்டர், 154 சென்டிமீட்டர். இருக்க வேண்டியது 54 சென்டிமீட்டர், இருக்கிறது 111 கிலோ. என்ன பண்ணுறது? எங்கேருந்து வந்தது? நீங்கள் பிறக்கும்போது 2 கிலோ இல்லை 3 கிலோ. எங்கேருந்து வந்தது? சாப்பிட்டதுல தானே வந்தது. சாப்பிடுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கவனமாக சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பாடு நம்மளே சாப்பிட்டு போயிடும்.